விவசாயிகளுக்கு பல வகையான கடன் இருக்குது. இந்த கடனெல்லாம் நீங்கள் 5 ஏக்கருக்குள்ள ஒழிச்சிட போகிறீங்கன்னா அதுக்கு என்ன வழி வச்சிருக்கீங்க, என்ன செய்திருக்கீங்க? அந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமாக 7000 கோடி ரூபாயை ஒட்டுமொத்தமாக விவசாய கடனை தள்ளுபடி செய்து சாதனை படைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞரை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, இருக்கிற அரசியல் கட்சி அத்தனை தலைவர்களை பற்றி தப்பாக பேசுகிறீங்க. நீங்கள் தான் இயேசுநாதர் போலவும் புத்தர் போலவும் காந்தி போலவும் நீ நான் தான் எல்லாமே, பாக்கி யாருமே யோக்கியம் இல்லை, நான் மட்டும்தான் யோக்கியன்னு சொல்லிட்டு நீங்கள் பேச வரீங்க சரிங்களா? அதை நெல் கொள்முதல் நிலையத்தை பற்றி பேசுகிறீங்க. இந்த நெல் கொள்முதல் நிலையம்னு ஒன்று எப்போ வந்தது, எந்த வருஷம் அந்த நெல் கொள்முதல் வந்துச்சு, அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்புறதுக்கு வர்றது முன்னிலிருந்து இந்த நெல் கொள்முதல் நிலையமே கிடையாது. மத்திய அரசு மட்டும்தான் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் தான் தனியார்கிட்டேருந்து, அதுவும் நெல் அரசாங்கம் கொள்முதல் பண்ண மாட்டாங்க, தனியார் வியாபாரிகிட்டேருந்து கொள்முதல் பண்ணி அவங்க சேமித்து வைப்பாங்க. அந்தந்த மாநிலத்தில் குடோன்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு நிகராக ஒரு மாநில அரசாங்கம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பு மூலயமா நேரடி நெல் கொள்முதல் சொல்லி உண்டு பண்ணி அதுக்கு நெல்லுக்கு ஒரு குறைந்தபட்ச விலையும் நிர்ணயிச்சு அந்த விலையில தான் நெல்லை குறைஞ்சு வாங்கணும் அப்படி சொல்லி ஒரு சட்டத்தை முன்மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தினவரே டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கார். அது மாதிரி விவசாயிகளுக்கு சாகுபடி விவசாயிகளுக்குலாம் அதான் சொல்லிட்டே போகலாம். குத்தகை பாக்கி இந்த வருஷத்துக்கு குத்தகை பாக்கி கட்டினா எவ்வளவு குத்தகை பாக்கி இருந்தாலும் தள்ளுபடி. குத்தகை பாக்கினால என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த குத்தகை பாக்கி தள்ளுபடி பண்ணார். தனியார் இருந்த சாகுபடி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் சாகுபடி உரிமையை கொண்டு வந்து ஆர்டிஆர் அந்த